நம்ம தமிழ்நாட்டில் விஏஓ அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எப்போ வந்து அறிவிக்க போகிறாங்க அண்டு உங்களுக்கான சேலரி எவ்வளோ அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கான மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா 8th தேர்ச்சி பண்ணியிருந்தாலே போதும், அதாவது 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருக்கக்கூடிய கிராம உதவியாளர் வேலையோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ண டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஏஓ அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்ன ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க, எப்போ வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் டிஎன் ரெனியூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2748 வேக்கன்சி வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு தமிழை வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணவே தெரிஞ்சவே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எஸ்சி, எம்பிசி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா 2022 அண்ட் 2023, 2024 இந்த 4 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது மாதத்தில் தான், அதாவது மார்ச்சில் தான் உங்களுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த வருஷத்தும் பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் தான் வெளியிட்ருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்ச்சில் வந்து நாங்கள் இந்த ஜாபை வந்து வெளியிடுவோம் அப்படின்றத இவங்க இந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, ரெனியூ டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வெளியிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து இன்னும் அறிவிக்கலை. உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரெனியூ டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களை வந்து டேரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா 305 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024 நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து என்னென்ன ஜாப் இருக்குது அண்டு உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது தஞ்சாவூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெனியூ அதாவது தாலுக்கா ஆஃபீஸர் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அதாவது 2024 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. அண்டு 2024 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எவ்வளோ கேண்டிடேட்டை வந்து எடுத்திருக்காங்க அண்டு எவ்வளோ வெளியிட போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வந்து வெளியிட்ருக்காங்க. இது நேம் ஆஃப் அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு அண்டு பர்கூர் அண்டு போச்சம்பள்ளி இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி ரெக்ரூட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஓசூர், டேனிக்கோட்டை, சூளகிரி இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த 2024 வந்து வந்திருக்கிறது, பப்ளிஷ் பண்ணியிருக்கிற இது தான். சரிங்களா? ரெனியூ அண்டு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது தமிழ்நாடு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 11/3/2024 இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. திருவள்ளூர் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2055 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல்ஸ் படி உங்களுக்கு கொடுப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் தான் வெளியிட்டிருக்காங்க. போன வருஷமும் 3வது மாதம் தான் வெளியிட்டிருக்காங்க. அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் தான் நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றத இவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்கும் சரிங்களா, ரெனியூ டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 2299 வேக்கன்சியை வந்து இந்த 2024 வந்து எடுத்திருக்காங்க. அரியலூரில் வந்து 21 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. சென்னையில் வந்து 20 வேக்கன்சி, செங்கல்பட்டில் வந்து 41 வேக்கன்சி, கோயம்புத்தூர் 61 வேக்கன்சி, கடலூர் 66 வேக்கன்சி, திண்டுக்கல் 29 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு தருமபுரியில் வந்து 39 வேக்கன்சி 39 வேக்கன்சி, ஈரோட்டில் வந்து 141 வேக்கன்சி, காஞ்சிபுரம் 109 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சி அண்டு கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எடுக்கவே இல்லை. அண்டு தஞ்சாவூர், தேனி, திருநெல்வேலி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, எலிஜிபிள் அண்ட் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 37 வயசு வரை சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ரீட் அண்ட் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃபே மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் தான் சரிங்களா. ரீட் அண்ட் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன் சரிங்களா. இதோடைய அப்ளிகேஷனையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ரெனியூ நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய அப்ளிகேண்ட் நேமு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்டு ப்ரூஃபு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் அண்டு கம்யூனிகேஷன் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அண்டு அடிஷ்னல் அட்டாச் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டெல்லாம் இருக்கானுங்களா, ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் உரிமை தரப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் இல்லாமல் COVID-19 இருக்காங்க இல்லைங்களா, அந்த COVID-19 வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபஸ்ட் உரிமை தரப்படும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஓ அசிஸ்டண்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து நம்ம சேனலை வந்து பின்தொடர்ந்து இருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.